சீனோ, எங்க போற? அது சீக்ரெட் சொல்ல மாட்டேன். போதும் போதும், எங்க போறேன்னு சொல்லு. ஹேய், இரு. ஆ? புடிச்சிட்டேன். என் டேர்னை நான் ஹிடன் பாத்தோட முடிச்சுக்கிறேன். அப்படின்னா நான் பயணியர் கார்டை யூஸ் பண்றேன். நீ நிஜமாவே அந்த கார்டை வச்சுதான் விளையாட போறியா? இப்பவும் டர்ன். நான் எடுக்க போற அடுத்த கார்டை தான் நம்பி இருக்கேன். நீ எப்பவும் இப்படிதான் சொல்லுவ, அப்புறம் தோத்துருவ. வாய மூடு. என் பவர் எல்லாம் என் வலது கையில கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால குறுக்க வராத. என்னமோ ஒழுங்கா கார்டை எடு. ஓகே, நான் இன்ட்ரூடரை வர வைக்கிறேன். மலை, ஆறு, கடல், வானம். ஏய், நமக்கு இந்த சீக்ரெட் கோட்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வாய்ப்பே இல்ல. அதுல என்ன எழுதி இருக்கு? சீக்ரெட் பேஸ். ஒரு சீக்ரெட் பேஸுக்கு சீக்ரெட் கோட் தேவைதான். ஆ, திடீர்னு குளிர்ற மாதிரி இல்ல? ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆமா, வழக்கமா இந்த இடத்துல கொஞ்சம் அனலா தான் இருக்கும். ஏசியா? வாய்ப்பே இல்ல. ஆனா ஜில்லுன்னு இருக்கிறது நல்லதுதான். ஆ, இது ஒன்னும் ஜில்லுன்னு இல்ல. உறைய வைக்குது. இங்க என்ன நடக்குது? ஓ, என்ன இது? பனிப்பொழிவா? ஆனா இப்ப எப்படி? இவ்வளவு நேரம் அனலா தானே இருந்துச்சு. ஏசியை விட ரொம்ப குளிரா இருக்கே. இப்படி நடக்க ஏதாவது காரணம் இருக்கும். இந்த பனி அங்க இருந்து தான் வீசுது. அதோ மேல இருந்து. அப்போ உள்ள ஏதாவது இருக்குமா? என்னன்னு போய் பாத்துருவோமா? போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அவ்வளவுதான். ரெடி. ஹேய், இந்த ஸ்னோபாலை வச்சு விளையாடலாமா? முதல்ல அங்க என்ன இருக்குன்னு பாப்போம், வாங்க. என்னப்பா செம இருட்டா இருக்கு. சரி, போகலாம். என்னது? என்ன? பனிப்பொழிவு நின்னுடுச்சு. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. சீக்கிரம் போகணும். ஆ, இந்தா உனக்கு ஒரு ஐஸ் கியூப். ஸ்னாரன், பனிப்பொழிவ பார்த்தப்பவே எனக்கு தோணுச்சு. ஆனா இந்த ஸ்னோரண்ட் வந்து குளிரான இடத்துல வாழ்ற போக்கோமான் தானா? ஆமா, கண்டிப்பா அப்படிதான் இருக்கணும். அது தூங்கிடுச்சு. அதோட சக்தியை ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிடுச்சு போல. இது ஒன்னும் பிரச்சனை இல்லையா? இப்ப என்ன பண்றது? பெரியவங்க கிட்ட சொல்லலாமா? ஆ? ஏன்? ஏன்னா இது இங்க இருக்கக்கூடாத போக்கேமானாச்சே. இது பனிப்பொழிய வைக்கலாம், ஆனா கோடை காலத்துல இப்படி பண்ணக்கூடாதுல்ல. அதால தாக்கு பிடிக்க முடியாத ஒரே இடத்துல இருக்கு. அது ரொம்ப சோர்ந்து போய் இருக்கு. அத போக்கேமான் சென்டருக்கு கூட்டிட்டு போகலாம். ஆனா நம்ம சீக்ரெட் பேஸ் அத பெரியவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ம்ஹும். ஸ்னோரண்ட் ரொம்ப குளிரான இடத்துல வாழக்கூடிய ஒரு போக்கேமான். யாரோ இங்க தெரியாம விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு போக்கேமான் சென்டரோட ஸ்டாஃப் சொன்னாரு. பனி இல்லாத நாட்கள்ல ஸ்னோரண்ட் ஒரு குகையில இருக்குமா. அதனாலதான் பாறைகளுக்கு நடுவுல போய் ஒளிஞ்சிருக்கு. ஆனா அங்க ரொம்ப அனலா இருந்ததால குழம்பி போய் அதிக சக்தியை யூஸ் பண்ணிருக்கு. இப்ப இது போக்கேமான் சென்டர்ல ஆரோக்கியமா இருக்கு. உன்னை நினைச்சா சந்தோஷமா இருக்கு ஸ்னோரண்ட்.
இந்த இடம் பத்தி வெளியே தெரிஞ்சிருச்சு. இனிமே இது ஒரு சீக்ரெட் பேஸா இருக்க முடியாது. சரி, நடந்ததை யோசிச்சு பிரயோஜனம் இல்ல. கரெக்ட். ஆமா, அதுக்கப்புறம் நாங்க எங்க மனசை தேத்திக்கிட்டோம். ஸ்னோரன்ட்ட அது இருக்க வேண்டிய இடத்துல நாங்களே விட்டுடுவோம். இப்படிதான் போக்கேமான் ரிசர்ச் அப்புறம் எங்களோட சாகச பயணமும் ஆரம்பமாச்சு. அடடா, மறந்தே போயிட்டேன். இன்னையில இருந்து இதுதான் The Pokemon Research Base.